श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। शंकर भगवान की जय। हरि ओम तत्सत। श्री शंकराचार्य चरितम श्री शंकर दिग्विजयम। கடந்த சத்சங்கத்தில் ஆச்சாரியர் உடைய திக்விஜய யாத்திரை ஹிமாலயங்களை நோக்கி அந்த பக்கம் இருக்கிற சில நாடுகள் எல்லாத்தையும் தரிசனம் பண்றாரு. அந்த சமயத்துல அதெல்லாம் நம்ம தேசத்துலதான் இருக்கு. உதாரணத்துக்கு காந்தார தேசம் ஆந்தாரம் இப்ப ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. அப்படியே பெஷாவர்னு சொல்லப்படுற அந்த ஊரு புருஷபுரா, அதையும் இதெல்லாம் இன்னும் சிலது வரும். அதுக்கப்புறம் பெலூச்சிஸ்தான், பாஹ்லிகா இதுக்கு இன்னொரு பேரு. அப்புறம் வந்ததுதான் பெலூச்சிஸ்தான். பாஹ்லிகா இந்த ராஜ்யம், இந்த இடம், இந்த பெலூச்சிஸ்தானம் அந்த இடத்துல வந்துதான் நிறைய பேரு நம்ம நாட்டுக்குள்ள படையெடுத்துட்டு வந்தது, கிரீக்கர்களுக்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு. ஏன்னா அது அப்படியே ஒரு சௌரியமான இடமா இருக்கு அவங்களுக்கு உள்ள நுழையறதுக்கு. அப்படி வந்தாங்க. அந்த சமயத்துலதான் இந்த ராஜா புருஷோத்தமன் அப்புறம் அம்பி, நம்ம ராஜாவே அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அப்புறம் இப்படி எல்லாம் நிறைய நடந்தது. இப்ப இருக்கிற போல்தான் உலகம் எப்ப அப்படிதான். இதுல நடுவில் ராமர் போல ஏதாவது ராஜா வந்தா நிறைய வருஷம் அப்படி நல்லா நடக்கும். நமக்கு சரித்திரத்துல தெரியறது பல நம்ம நாட்டு ராஜாக்களே அடுத்த தேசம் உங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செஞ்சு நம்ம ராஜாக்கள்னு காட்டி கொடுத்தாங்க, புடிச்சு கொடுத்தாங்க. துரதிருஷ்டம். அந்த சமயத்துலதான் அந்த அம்பி அப்படின்னு ராஜா இருக்கிற அந்த இடத்துலதான் அங்க தக்ஷசிலானே யூனிவர்சிட்டி, நலந்தா தக்ஷசிலா, இந்த ரெண்டுமே புராதனமான பெரிய விஸ்வவித்யாலயங்கள். அந்த காலத்திலேயே வெளிய நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து அங்க படிச்சாங்க అనేది தெரியுது ஹிஸ்டரியில. இதோ இந்த மாதிரி இருந்ததுனாலதான் அவங்களுடைய தாக்குதல்னால எல்லாம் கொளுத்து எரிக்கப்பட்டது. ஹிஸ்டரியில சொல்லுவாங்க அந்த தக்ஷசிலா நலந்த அந்த லைப்ரரிஸ் எல்லாருமே பேர்ன் பண்ணும்போது ஒரு மாதம் மேல அது எரிஞ்சிட்டே இருக்காம, அவ்வளவு மேன்ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஊகிச்சு பாருங்க, பாத்தீங்களா? அதனால தேசத்துடைய ராஜா சரியா இருந்தாதா தேசம் நல்லா இருக்கும், சம்ஸ்கிருதி காப்பாற்று. அப்படி பண்றதுக்கு யாரும் பண்றேன்னு சொன்னா அவன் வந்து நிந்த பண்ற. இப்போ பாத்தீங்களா? அதனால அம்பி போல் அந்த மாதிரி ராஜாக்கள் இப்போ நிறைய இருக்கு, நிறையவே இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, அது கண்டுபிடிக்க தெரியாம இருக்க. அது மட்டும் இல்ல, மொகல்ஸ் வெளியில வந்து வந்தாங்க ஏதோ பண்ணாங்கிறது இல்லை. இப்ப இங்கே நிறைய பேரு வேற விதமா இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்துச்சு இல்லையோ,
அதனால நாட்டுல எல்லா பகுதியிலையும் எல்லா மாநிலத்திலையும் அடிப்படையா அங்கங்க இந்த மாதிரி இந்த சம்ஸ்கிருதி, இந்த சம்ஸ்காரம், இந்த வைதிக தர்மத்தை நாசனம் பண்ணணும்னு சொல்லி திட்டம் போட்டு வேலை நடந்து கொண்டிருக்கு. அது உணராதனால எந்த கவர்மெண்ட் கூட இவ்வளவு வருஷம் நாம நஷ்ட போயிட்டோம். இப்போ திரும்பி கொஞ்சம் கொஞ்சம் மேலுக்கு வந்துட்டு இருக்கிறோம், வந்துருவோம். அப்புறம் அலெக்சாண்டர் கிரீக்கன்னு சொன்னாவே அவர் அவர் என்ன பண்ணார்? அலெக்சாண்டர் அங்க வரும்போது இந்த குரு தேசம் அనే ஒரு தேசத்துடைய ராஜா பர்வதேஸ்வரர் முதல்ல அவர்னு ஜெயிச்சுட்டார் அங்க. அதுக்கப்புறம் முள்ளமா பெரிய எதிர்ப்படை வந்து நடந்துச்சு, தாக்குதல் நடந்தது. கேட்கறது எல்லாருக்கும் நான் கொஞ்சம் சாஃப்டா பேசிட்டு இருக்கேன், கேட்கு. அந்த சமயம்தான் சொல்லணும் விஷ்ணுகுப்தவுடைய காலம். இது எல்லாத்துக்கும் வரலாறு நிறைய சொல்ல வேண்டி இருக்கும், ஆனா நமக்கு கொஞ்சம் போதும். இப்ப கூட ஹிஸ்டரி சரியா தெரிஞ்சுக்காம நம்ம நாட்டுடைய வரலாறு என்னன்னு சரியா தெரியாம வாழறோம். நிறைய பேருக்கு தெரியாது, படிச்சவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் இந்த டிலே எல்லாமே. முக்கியமா சவுத்துல இவ்வளவு கஷ்டமா இருக்கு மாத்துறதுக்கு. ஆனா சவுத் தான் ரொம்ப கல்ச்சர்டு சொசைட்டி. ஆனா இங்க வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அன்கல்ச்சர்ட் ஆயிட்டோம், வெஸ்டர்னைஸ்டு ஆயிட்டோம். தேசபக்தி கிடையாது, மாத்ருபக்தி, தேசபக்தி, அதிபக்தி இல்லை போய். அதனாலதான் அதுக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம கோவில்களுன்னு நம்ம ஒழுங்கா வச்சுக்கிட்டு நம்ம நல்ல விதமா பாத்துக்கிறதுக்கு அவகாசம் இல்லாம செய்யற கட்சி வந்து சுதந்திரம் இல்லை. இந்த நிலைக்கு காரணம் என்ன? ஈச்சு பார்க்கணும். இன்னும் மனிதர்களுடைய ரத்தத்துல அந்த வெள்ளைக்காரர்கள் எல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு நிறைய டைம் ஆகும். அதனால உடனே அவர் யாரும் வருவார் இப்போ 3வது டர்முக்கு வந்து உடனே மாற்றுவார், எல்லாம் மாறணும். என்ன பண்ண, நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ இருக்கிற இடத்துல அப்படின்னு கேட்பான். 10 வருஷத்துல என்ன ரொம்ப வளர்ச்சி நடந்ததுன்னு இது கூட படிச்சவங்களுக்கு தெரியாது. நான் சொல்றேன், ஏன்னா மனுஷர்களுக்கு வந்து சுவார்த்த புத்தி, செல்ஃப் சென்டர்டு லிவிங், நானும் என்னுடைய குடும்பம் இவ்வளவுதான் இருக்கு. அப்போ அட்லீஸ்ட் நம்ம வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றோமே, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோமே, நம்ம முதல்ல ஃபுல் எக்யூப்டா இருக்கணும் அந்த விஷயத்துல. இல்லைன்னா நம்மளுக்குள்ளே நம்ம இப்படி பேசுறோம். சண்டை வெளியில ஆள்ல கெட்டு நம்ம பெருசா இல்லை, நமக்குள்ள நமக்கு. இதுதான் ஹிஸ்டரி. எதுக்கு இது சொல்றேன்னா, விஷ்ணுகுப்த காலம் அப்போதான் சாணக்கியர் வந்தார். இப்போ இன்னொருத்தர் யாருன்னு சாணக்கியர்னு கூப்பிடுறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பிரெயின். எப்படின்னா அவனோட தைரியம், சாகசம், பெருமை. பிராமணர் சாத்திர தேஜஸ்ன்னு எப்படி காப்பாற்றணும், எப்படி வளர்த்தணும்னு அவருக்குள்ள சாத்திர தேஜஸ்னை இன்வோக் பண்ணி அப்படி இருந்து காட்டி நிறையவே அந்த சமயத்துல அவர் நிறைய சமாஜத்துக்கு, நாட்டுக்கு, சனாதன தர்மத்துக்கு உதவி பண்ணாருன்னு சொல்லணும். அவரை பத்தி ஒழுங்கா படிக்கணும். நல்ல வேளை இது பெரிய சீரியல் எடுத்துட்டாங்க, வேற பாஷையில கூட டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்க. அதுல ஒண்ணு முக்கியமா அந்த ஒரு கருத்து சாணக்கிய நீதின்னு சொல்லுவாங்க, அது எல்லோருக்கும் தெரியும். ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு அது ஒரு டெக்ஸ்ட் புக்கா வைக்கணும். வேற ஏதேதோ வைக்கிறானு,
ஷேக்ஸ்பியர் எழுதின நாட்டகந்தர் நாண்டிட்டேல் இது கதை போல் வச்சு இது வையேன். நீங்க எல்லாரும் கூட யாராவது அந்த டிகிரி வரைக்கும் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மர்ச்சன்ட் ஆஃப் த ஃபினிஷ், அப்புறம் ஃபெலோ டிராவலர், எதுவுமே என்னதான் இருக்குங்க. அவன் இங்கிலீஷ் படிக்கணும்னா அவன் எதுவும் தான் படிக்கணும். பாஷைக்காக நீ இதுதான் இது எஜுகேஷன் சிஸ்டம்ல அவ்வளவு மாற்றம் வரும். அதனால இது வெரி வெரி ரொம்ப நீண்ட காலம், ஒரு சதாப்தம் நம்ம தியாகம் பண்ணி கொடுத்தா அட்லீஸ்ட் இல்லைன்னா அப் டு 2047 கதை பேசிட்டு இருக்கிற அப்போ வரைக்கும் நம்ம புத்தம் கொடுத்தாச்சுன்னா அப்புறம் கடுமையா எடுத்துக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இவர் தான் அந்த கிரீக் எம்பர் இவங்க எல்லாரும் ஓவர் பவர் பண்ணி யாரெல்லாம் சுவார்த்த புத்தியோட இருக்காங்களோ ராஜாக்கள் அந்த சுத்தி பக்கத்து அவங்க எல்லாரும் மேல நல்லா அடி கொடுத்து எப்படியோ இவர் தனியா சாம்ராஜ்யமே ஸ்தாபனம் பண்ற அளவுக்கு முன்னேறினார். ஏறிட்டு அப்படி அவங்க எல்லாருமே காலி பண்ணியாச்சு. யாரு? நம்ம ராஜாக்களே யாரெல்லாம் சுவார்த்த புத்தி சுகம் இதிலேயே ஈடுபட்டார். முக்கியமா அந்த நந்தர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா எல்லாம். அப்புறம் அவரே தனியா ராஜ்யத்தில் ஸ்தாபனம் பண்ணாரு. அதுக்கப்புறம் இவர் அந்த ராஜ்யத்துல வச்சு சரி இப்போ ஆனா எவ்வளவு நாள் ராஜ்யபாலம் பண்ணக்கூடாது, பிராமணன் சமயத்துக்கு அவசரத்துக்கு பண்ணு சந்திரகுப்த மௌரியனுக்கு கொடுத்தார். கொடுத்துட்டு இவர் பொதுவா சாஸ்திரம் சொல்ற வர்ணாசிரம தர்மங்கள் போல் இவர் வானப்பிரஸ்தத்துக்கு கிளம்பிட்டார் சாணக்கியர். அதுக்கப்புறம் ராஜாவுடைய கடமை அது பார்த்துக்கிறது. ஆனா இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, கிரமமா அப்பதான் ஜெயினிசம் புத்திசங்கள் எல்லாம் வந்ததுனால திரும்பி எல்லாம் பலகீனமாயி போயிடுச்சு. இந்த சந்திரகுப்த மௌரிய அதுக்கப்புறம் ஜெயினிசம் அதுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சாட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை கடைசியில தட்சிண பாரத தேசம் வந்துதான் தங்கினாருன்னு சொல்லி கர்நாடகம் எந்த பக்கமும் ஒரு ஹிஸ்டரியில ஒரு இது இருக்கு இண்டிகேஷன். சரி, இந்த பாலிக்க தேசத்துல இருந்து இங்க இருந்து அப்புறம் இதெல்லாம் அங்க என்ன பண்ணார் ஆச்சாரிய சொல்ல நம்ம ஹிஸ்டரி பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஹிஸ்டரி கிளாஸுக்கு போயிட்டோம். காம்போஜ தேசம், ஓகே, இப்ப கூட அதுக்கு ஏதோ இருக்கும், சுத்தி இருக்கிற சின்ன சின்னது அது தனியா அகண்ட பாரத்தனே ஒரு மேப் இருக்கு, அது கூட கிடைக்கும், அது பார்க்கணும் நீங்க. அகண்ட பாரதம் நம்முடைய லட்சியமா இருக்கணும். எல்லாம் அவரும் ஜெயிக்கிறதும் இல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சனாதன தர்மியர்கள் தான். எல்லாம் துண்டு துண்டு துண்டா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டோம் அகண்ட பாரத். அதுல அதுக்கப்புறம் டிபெட்டு கூட போயிட்டாரு. அந்த டிபெட்டுக்கு பேரு திரிவிஷ்டபம், பர்மாக்கு பேரு பிரம்மதேசம். அங்கேயே ஜனங்களை புத்திசம் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க எல்லாரும் நல்ல சனாதன தர்மிகள்னால அது நல்லதா தோணிச்சு. அப்ப அந்த காலத்துல ஏத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா. அதனால சுத்தி இருக்கிற இந்த சின்ன சின்ன ஸ்ரீலங்கா இதெல்லாமே புத்திசம் ஈஸியா போயிடுது. ஏன்னா அங்க இருக்கிறதே இதுதான், சனாதன தர்மம் தான் இருந்தது. சரி, திரிவிஷ்டபம்னா சம்ஸ்கிருதம் அர்த்தம் ஸ்வர்க்கம் அர்த்தம். இப்ப எவ்வளவு கஷ்டத்துல இருக்க பாத்தீங்களாங்க, சீனாவுடைய ஆதீனம்ல இருக்கு. நாங்க கைலாசம் போகும்போது டிபெட் வழியா தான் போனோம். ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டம், எல்லாமே ஒன்னும் கொடுக்கறது இல்லை. ஆனா அது மொத்தம் இவன் வச்சுக்கிட்டான். அங்க இருக்கிற அந்த புத்திசம் அவங்களும் கூட அந்த தலைவர் கூட எங்க நடவிட மாட்டான். அவன் ஸ்பைசி
கவனிப்பான். அவர் எங்காவது ஒரு நாட்டுக்கு போறாரு, ஒரு இடத்துக்கு இந்தியாவுக்கு வராருன்னாவே பெரிய அது ஒரு நியூஸ் ஆயிடும். பெரிய மகாத்மா தலைலாமா. சரி. அப்புறம் இந்த காம்போஜ ராஜ்யம்னு சொன்னோம் பாத்தீங்களா, அங்க கொஞ்சம் புத்திசம் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிற புத்தர்கள் அதுக்குள்ள தாந்திரிக புத்திசம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது வச்சு பிரிஞ்சு 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 உண்மையான புத்தனுடைய டீச்சிங் அடிப்படை ஆயிடுச்சு. தாந்திரிக விதத்தினை நம்ம ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமான கதை, ஒரு காஷ்மீரத்துல தான் ஆல்மோஸ்ட் இது எல்லாமே ஹிமாலயாஸ் சொன்னா கூட கொஞ்சம் தூரம் இருக்கு, ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்கு. காஷ்மீரத்துக்கு பக்கத்துல இருக்கு, நார்த் வெஸ்ட் ஆஃப் தி காஷ்மீர்னு சொல்லலாம். தரத, அந்த ராஜ்யத்து பேரு தரத தேசம். அது இந்த காஷ்மீர் ராஜா அமருக சிம்ஹா, அவர் பேரு அமருக சிம்ஹா. இது ஹிஸ்டரியோட இப்படி படிச்சா தவிர நான் சங்கர பத்தி சொல்லுவோன்னா அப்புறம் சங்கரர் எதுன்னா நான் வேதாந்த ஸ்தோத்திரம் சொல்லணும். அதே சொல்றதுக்காக இல்ல சங்கர திக்விஜயம். எதுக்கு இவ்வளவு வேலை பண்ணாரு, ஏன் இவ்வளவு தூரம் நடந்து எத்தனை வருஷம் நிரந்தரம் போயிட்டே இருக்காரு. அப்படி அவர் பண்ணதான் இன்னைக்கு இங்க வியாசபீடம் ஒண்ணு இருக்கு, ரமணாலயம் ஒண்ணு இருக்கு, வேதாந்த சிரவணம் ஒண்ணு நடந்துட்டு இல்லைன்னு இது நடந்திருக்கு. அதனால இந்த அவதாரமூர்த்தி சங்கரர் பண்ண அந்த சாகசம் காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அமருக சிம்ஹானே ராஜா காஷ்மீரோட ராஜா. இந்த நான் சொன்ன தரதான தேசம் அதுக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன ராஜா. சரி, இந்த தரத தேசம் கௌடச்சந்திர பீட இவர் பேரு, வேறு ராஜா, அவர் ரூல் பண்ணிட்டு இருக்காரு அந்த சமயத்துல. எல்லா சின்ன சின்ன ராஜ்யங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு முன்னாடி, ஒண்ணுமில்லை திக்விஜயாத்திரத்துல முன்னாடி மெசேஜ் போறது. ஏன்னா சுதன்வ ராஜா சில அப்படி சைன்யத்தோட தானே கூட வந்துட்டு இருக்கிறாரு கர்நாடக கேரளத்துல இருந்து. அவருனால இந்த முன்னாடி தெரியறது, அங்க ஆள் எல்லாம் தயாரா ரெடியா இருக்காங்க சுவாகத்தம் பண்றதுக்கு. பல ராஜாக்கள் எல்லாம் சங்கரருக்கு சுவாகத்தம் பண்றாங்க. ஆனா இந்த காஷ்மீரத்துக்கு மொத்தத்துக்கு ராஜாவா இருக்கிற இந்த அமருக சிம்ஹம் ஆச்சாரனை பார்க்கறதுக்கோ சுவாகத்தம் பண்றதுக்கோ வரல. விஷயம் தெரிஞ்சது. அப்புறம் அவர் வரலன்னு சுதன்வ ராஜாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. ஆனா சங்கரர் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நம்ம வேலைன்னு நம்ம பண்ணிட்டே இருக்கோம், கொஞ்ச நாள் இருப்போம் இங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ 2 நாளைக்கு அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வருது பூஜ்ய பத்திரத்து மேல. காலத்துல எழுதுவாங்க இல்லையா, ஆச்சாரிய சங்கரர் அவருக்கு இஷ்டம் இருந்தா விரும்பிட்டா ராஜா அமருக சிம்மன் சந்திக்கிறதுக்காக வரலாம். இதான் உதாரணம் சொன்னானே, எது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, சந்திரகுப்தா அதெல்லாம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு ராஜா. ராஜா சரியில்லைன்னா ராஜ்யம் நாசனம் இதான் ஆயிடுச்சு இங்க. அப்படியானே மெசேஜ் வந்துச்சா, ஏன் இப்படின்னா இவருடைய நேச்சர் இந்த ராஜான்னா இவர் ரொம்ப புத்திசாலி, நிறைய விஷயங்கள் எல்லாம் படிச்சவர் தான், நல்லா தெரியும் விஷயங்கள், நல்லா லாஜிக்கா விஷயம் எல்லாம் பேசி கூட ஆர்கியூ பண்ணுவார். ஆனா விமனைசர், ராஜ சுக ஸ்திரீ போகங்களும் முனிந்து போயிருக்கிறவர், சுங்கார ரசந்தான். எங்க பார்த்தாலும் ஏதோ ராஜம்பாடி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி
இப்படி அசால்ட்டா இருந்ததுனாலதான் நிறைய பேரு அவங்கள நிம்மதியா உள்ள வந்துட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டாங்க இங்க என்ன நிலையில இருக்காங்க, எல்லாரும் நிஷால இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. வந்தப்ப அது உஷாரா இருந்து இது எதிர்க்கணும்னா இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. என்ன ராஜ்யம், என்னுடைய சுகங்கள் என்னுடைய மேக்சிமம் அதையும் ஆக்குவேட் பண்ணிக்கிறது, நான் பெரிய ராஜ்யம் பண்ணிக்கிறேன். இங்க என்னதான் சில ஆக்சுவல் இருக்கு, அந்த ராஜ்யத்துக்கு இந்த ராஜ்யத்துக்கு இந்த நாட்டுக்கு மொத்தத்துக்கு ஆதாரபூதமான ருஷி பரம்பரை சனாதன தர்மத்துக்கு நம்ம ஏதாவது செய்யறோமா, வேதங்களை காப்பாற்றுறோமா, இந்த திருஷ்டி கொஞ்சம் கொஞ்சம் பலகீனம். அப்போ ஆச்சாரியர் அதை எடுத்துட்டு படிச்சாரு. பக்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியற போல படிச்சாரு. அப்போ ஆச்சாரியர் அதை படிச்சுட்டு ரொம்ப ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு மடிச்சிட்டாரு, திருப்பி கொடுத்தாரு. ஆனா சுதன்வனுக்கு வந்தது பாரு, மடிச்சு கொடுக்கல, சுதன்வனுக்கு கொடுத்தாரு பாரு. எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி இல்லை. ஆச்சாரியர் படிச்சாரு, சிரிச்சாரு, சுதன்வனுக்கு கொடுத்தாரு. இவனுக்கு எப்படி இருக்கும், சுதன்வனுக்கு வந்தது பாரு, ராஜா தானே, திமுறா அப்படியா, இவ்வளவு தூரம் எங்க பார்த்தாலும் எல்லாரும் வரவேற்சிட்டு எல்லாம் இவ்வளவு சன்மானம் பண்ணி ஆச்சாரியர் என்ன நினைச்சுக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன் மேல யுத்தமே பண்ணணும்னு சொல்லிட்டு படையெடுத்து போவோம் அப்படின்னு கோபம் வந்துச்சு. மறுபடியும் ஆச்சாரியர் தாம்டாவும் ரொம்ப கோச்சிக்காது, கொஞ்சம் வெயிட் பண்றோம், திங்ஸ் எல்லாம் எல்லாரையும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அவகாசம் கொடுக்கணும். வாழ்க்கையில மனுஷனுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லாரும் நம்ம நினைச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா தர்மத்துக்கு எதிரா தனியா அதர்மமா போறவங்களும் இருப்போம். நமக்கு கண்ணு முன்னாடி நம்ம வீட்டிலேயே நம்ம குடும்பத்துல கூட இருக்கலாம். அப்போ அவங்க கூட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. அப்புறம் நீங்க சொன்னான்னு கூட கேட்க மாட்டான். கொஞ்சம் டைம் கொடுக்கணும், சொல்லி பார்க்கலாம், நல்ல வழி காட்டலாம். தவிர ரொம்ப கோடு போட்டு நம்மளும் ரொம்ப இப்படிதான் சொல்லி பிடிவாதம் பண்ணியாச்சுன்னா நம்ம மனசாந்தி தான் போயிடும். அப்போ என்ன சொல்லுவோம்னா, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் அவகாசம் கொடு, அவங்களும் முன்னேறதுக்கு டைம்ஸ் டிசைட் பண்ணும். எவ்வளவு அகங்காரத்தோடு இருக்கிறவங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் வயசாகி வாழ்க்கையில 4 அடி வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் இறங்குவாங்க. நம்மளே பார்ப்போம், நம்மே பார்த்தோம். நம்ம ஒரு காலத்துல ஏதோ ஒரு விஷயத்துல அப்படி இருந்துப்போம். இறங்கிட்டோமா இல்லையா, மாத்திக்கிட்டோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற மாட்டாங்க சார், அவங்க புரிஞ்ச மாட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? இது ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் தி வேதாந்திக் ஸ்டாண்ட் பாயிண்ட், பகவத்கீதா ஸ்டாண்ட் பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். பர்சனலா நமக்கு உபயோகப்படும் இல்லை, என்னாலும் நடுவில் இதே சொல்லு. கிவ் எ ஸ்பேஸ், ரூம் ஃபார் எவ்ரிபடி டு க்ரோ அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். அதுக்கு உதாரணம் தான், பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு போய் நாளைக்கு வா, இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன் கொடுத்தாரு? ஒரு நாள் காத்துட்டு இருக்கிறாரு, எவ்வளவு ராமர் துக்கப்படுத்திட்டான் ராவணன், இன்னைக்கு முடிச்சுடலாம் இல்ல, அவன் ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கான். ஆனா ஊட்டி கொடுத்தது காரணம் நாளைக்கு மாறுவானோ, இது மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கை. சரியா? இல்ல சார், நான் சாகிற வரைக்கும் அவங்க மாற மாட்டாங்க. பரவாயில்ல, போட்டோ அதுக்கு உனக்கு கனெக்ஷன் இல்லை, அவங்களுக்கு மாறத்துக்கு ஒரு டைம் இருக்கு. Bottom line point is that never compromise with the peace of your mind. மனசாந்தி. கோச்சிக்கிறது, ஆவேசப்படுறது, உத்ரேகப்படுறது ரொம்ப சுலபம். பேலன்ஸ்டா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். 6வது அத்தியாயம் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கிறதுனால அந்த தாட் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த மெயின் பாயிண்ட்
6வது அத்தியாயம் starts with the சமத்துவம், பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். சரி, கொஞ்சம் வேதாந்தம். தூக்கம் வரக்கூடாது, வேதாந்தம் சொல்லு. அப்புறம் என்னாச்சு? ஸோ சங்கரர் சொன்னார், இங்க இருப்போம், forget about நம்ம இந்த இடம் நல்லா இருக்கு. ஆச்சாரியருக்கு தெரியும் something is going to take place. இதை சொல்ல மாட்டேன். இப்படிப்பட்ட அந்த அமரக்க சிம்மனை பத்தி ஆச்சாரியருக்கு எப்படியோ கிரகிச்சிட்டார், தெரியும். இவர் ரொம்ப அதான் லிட்ரரி சாகித்யம் எல்லாம், கவிதை எழுதுற ராஜாக்களுக்கு நிறைய பேருக்கு அந்த இது இருந்தது அந்த காலத்துல. ரசிப்பாங்க, அவங்களை எழுதுவாங்க, வாத்தியங்களாவது, நிருத்தியமாவது, அப்புறம் சாகித்யம் முக்கியமா. இவனு கூட ஸ்ருங்கார சதகம்னு ஒரு நல்ல அழகான சம்ஸ்கிருத புஸ்தகம் எழுதிட்டாரு. பத்ருஹரி வைராக்கிய சதகம், நீதி சதகம் எழுதிட்டு இவர் ஸ்ருங்கார சதகம் எழுதிட்டாரு. பாத்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் புத்தி இருக்கணும் இல்லையா? ஆனா இவருடைய பிரவர்த்தனை இப்படி இருக்கு. அதனால பிரஜைகளுக்கு, ராஜ்யத்துல பிரஜைகளுக்கு எல்லாருக்கும் விரக்தி வந்து, இப்படிப்பட்ட ராஜா நம்ம நாட்டுக்கு அதை உணர்ந்தாங்க. என்ன பண்ண முடியும்? உடனே ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாள் மத்தியான சமயத்துல அமருக சிம்மனுடைய தாயார் வந்து சில மந்திரிமார்கள் கூட சங்கர்னு தரிசனம் பண்ணிக்கிட்டு வர வந்து ஆச்சாரியன் முதல் தடவை பார்த்தான்னு இல்லை. அந்த அம்மா ராஜமாதா, ராஜாவுடைய அம்மா. ராஜாவுடைய அம்மாக்கு அவங்க இருந்து அவங்க அவ்வளவு செலு. ராஜமாதா, சிவாஜியுடைய அம்மா விஜயாபாய், இவங்க எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்க. ராஜபுத்திர ஸ்திரீகளிலும் நிறைய பேர் ஸ்திரீகளே அவங்க ராஜ்யத்துக்கு கைட் பண்ணி தைரியம் கொடுத்துட்டு அப்படி இருக்காங்க. அதுதான் பெருமை. க்ஷத்திரியர்களும் இருக்கணும். அப்புறம் வந்து பாக்குறேன், கண்ணு சுமிக்காமே ஆச்சாரியருடைய அந்த திவ்ய பிரசன்ஸ், அந்த இது பார்த்துட்டு கண்ணுல தாரதாரைய ஜலம் விட்டுறான் அந்த அம்மா. ஆனந்த கண்ணீர், என்னமோ அவங்களுக்கு ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தோட பேசுறேன். நாங்க எல்லாம் சிவபக்தர்கள், நாங்க எல்லாம் இன்னைக்கு என்னோட ஆராத்திய தெய்வமானது அந்த சிவனோட தர்சனம் எனக்கு கிடைச்சது. அதான் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவளுடைய மகனான அமருகசிம்மனை பத்தி சொல்றான், பையனை பத்தி எல்லாம் சொல்லி, அவன் இப்படி இருக்கான், அவன் வரல, உங்களை சுவாகத்தம் பண்ணி அதனால மன்னிக்கணும்னு அந்த அம்மா கேட்கிறான். அதனால உங்களுடைய கிருபா தயனால இந்த தேசம் அவன் மாறணும், மாறிட்டு இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறான் தாய். பாருங்க, தாய் என்ன எப்பவுமே அப்படி இருக்கணும். தப்பான வழியில போறான், எப்படியோ ஏதோ சம்பாதிக்கிறான் செய்யறான்னு அந்த தாய் பார்த்து ஆனந்தப்படி சந்தோஷப்படு, என்கரேஜ் பண்ணுது, கர்மத்திலே சொல்லிட்டார். அப்படி இருக்கணும். அதனாலதான் தாய் முதல் தெய்வம்னு சொல்றதுக்கு காரணம், அவங்க இருக்கிற வரைக்கும் உயிரோட குழந்தைகளை நல்ல விதத்திலேயே நல்லதே சொல்லி, அப்போ அந்த தாய் தன்மைக்கு பரிபூர்ணம். அப்படி கேட்கிறான். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் யாரும் அவனுக்கு கூட வாதனை பண்ண முடியாது. என் பையன் அவனுக்கு யாரும் அட்வைஸும் பண்ண முடியாது, யாரு அவனு கூட வாதிச்சு அவனுக்கு இன்னொரும் பண்ண முடியாது. எல்லாம் சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் என்னென்னமோ ட்ரை பண்ணிருப்பான், அவனு ஏத்துக்கிறது இல்லை, மாறுறது இல்லை தெரியுது.
சங்கரர் சொன்னாரு, உங்க குலதெய்வமான ஆராதன தெய்வமான அந்த உமா மகேஸ்வரனுடைய சங்கல்ப சக்தி அருள்னால உங்களுடைய ஆசையை நிறைவேறட்டும் அப்படின்னு உங்க பையனும் மாறணும், நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு சங்கரர் அவ்வளவு சொல்லிட்டாரு. கேட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மாவுக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கூட வரும்போது பல்லாக்குல வந்தான், ராஜமாதா இல்லையோ. இன்னொரு பல்லாக்கு 1-2ல அமிர்த சிம்மனுக்கு இருக்கிற எத்தனை பாரிகள் இருக்காங்களோ முதல் ராணி கூட சேர்த்து எல்லாருமே கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க எல்லாரும் கூட ஆச்சாரியருக்கு நமஸ்காரம் பண்ணி எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் சங்கரர் ரொம்ப திங்கிங், ஒரு தீர்க்கமான ஆலோசனையில இருக்கிற போல் சுகன்வா அண்ட் மிச்சம் இருக்கிற எல்லாரும் கவனிச்சாங்க. ஆச்சாரியர் அந்தர்முகமாயி ஏதோ தீர்க்கமா சிந்தனை பண்றார் அப்படின்னு தோணிச்சு. பார்த்தேன். அதுக்கப்புறம் ஆச்சாரியருக்கு இந்த சில சிஷ்யர்கள் நடுவில் சம்வாதம் நடந்துச்சு. என்ன சம்வாதம்னா, அங்க சங்கரரு சொல்றார், அமிர்த சிம்மன் பை பர்த் அவன் சகஜமா நல்லவன் தான். அவனுக்குள்ள எவ்வளவோ ஞானமோ சக்தி பாண்டித்யமோ எல்லாம் இருக்கு. ஆனா தற்காலத்துக்கு அது நெருப்புனி சாம்பல் மூடிச்சு வச்சது போல் அவன் ஒரு யோகபிரஷ்டனா பிறந்த ஒரு பெரிய மகாத்மான்னு சொல்றார். யோகபிரஷ்டர்கள்னா எவ்வளவோ யோக சாதனை எல்லாம் பண்ணிட்டு ஏதோ ஒரு பிராரப்தம் தடத்தினால இப்படிப்பட்ட ஒரு இது, அது சரியான சமயம் வரும்போது அது நீக்கப்படும் இதெல்லாம் பலர் சொல்லி அதனால அவன் மாறுவான். நீ என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வாதம் நடந்து அப்புறம் இவங்க எல்லாரும் எதுக்கும் நம்ம இனிமே இங்க இருக்கிறது டைம் வேஸ்ட்னு ஒருத்தர் சொன்னா. அப்புறம் ஆச்சாரியர் நம்ம கொஞ்ச நாள் இருந்து பார்ப்போம் என்ன செய்யணுமோ. அந்த அம்மா அவளை வேண்டிக்கிட்டு கேட்டாங்க இல்லையா, அப்படி எல்லாத்தையும் அப்படி மாற்ற முடியுமான்னு இன்னொருத்தர் இதெல்லாம் பேசுறாங்க. அப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்ணார், 2 நாள் ஆயிருக்கும், அப்புறம் சொல்லியிருக்காரு, தோட்டக்காச்சாரியர் மட்டும் என்கிட்ட இருப்பான், பத்மபாதா நீ சுரேஸ்வரர் நீங்க என்ன பண்றீங்க, அமிர்த சிம்மன் பார்க்கறதுக்கு போகணும். நான் சில வேதாந்த வாக்கியங்கள் எழுதி கொடுப்பேன், அது போய் நீங்க எப்படியோ அங்க போய் சந்திச்சு அவருக்கு முன்னாடி படிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்ற. அப்போ கூட பத்மபாதன் தானே போக சொன்னாரு சுரேஸ்வரன். சுரேஸ்வரன் கொஞ்சம் நல்ல அனுபவம் இருக்கிறவர் இல்ல, வயசு தெரியுமில்ல, அங்க இருக்கிற மொத்தத்திலும் பெரிய வயசானவர் அவரு. சங்கரர் அவரை போய் சந்திக்கும் போது 16 வயசு. அதனால பத்மபாதன் அப்படிப்பட்ட போகங்கள்ல கூட ஈடுபட்டு இருக்கிறவனை கிட்ட போய் இந்த வேதாந்த வாக்கியங்கள் படிச்சா பலிக்குமா, என்ன பிரயோஜனம் கேட்கிறார். ஆச்சாரியர் அதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டாம், நீங்க சொன்னது போய் பண்ணுங்க. அங்க இப்படிப்பட்ட கேள்வி வந்ததுனால அதுக்கு பதில் கொடுத்தார் ஆச்சாரியர். என்னன்னா 2 விஷயங்கள் அதுல சொல்றேன். இங்க சங்கல்பம் பண்ண ஆச்சாரியர் மகாத்மா நினைச்சா அங்க அந்த ஜீவனுடைய ஹிருதயத்துல இருக்கிற அந்த ஆத்மா அங்க கூட அதை கான்டாக்ட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கும். இதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கிறாருன்னா சங்கரர் இதுக்கு பேரே கொடுத்தாரு கூர்ம யோக. ஆமை கடல்ல இருந்து வெளியில எங்கோ முட்டை வச்சுட்டு அது பாட்டுக்கு அது போயிட்டு அது அங்க இருந்து அந்த முட்டையினே நினைச்சு திங்க் பண்ணா அதெல்லாம்
குழந்தை குட்டிகள் வருமா. ரொம்ப ஒரு அற்புதமானது. பொதுவா மிச்சம் எல்லாமே எக்குன்னா அது அங்க வந்து உட்காரணும், அம்மா உட்காரணும் அங்க. ஆமைக்கு மட்டும் என்னமோ தெரியல, அது எங்க போயிடுச்சோ அதுக்கப்புறம். ஆனா கரெக்டா சர்டன் நாளுக்கு அப்புறம் திரும்பி அது வந்துரும், பாக்குறதுக்கு வந்துரும். அதுக்குள்ள இது ரெடியா இருக்கும் எல்லாம். எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் கடலுக்கு கூட்டிட்டு போயிடும். ஒரே வண்டர். அப்போ ஒரு சாதாரண ஜீவி ஜந்துக்குள்ள இது நடக்கும்போது மகாத்திரு மூலமா குரு மூலமா அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து அது அவங்களுக்கு வேணும்னு கூட பண்ண வேண்டாமா. அது ஒரு அதீத அலௌகிக அன்எக்ஸ்பிளைனபிள் ஒரு சக்தி, ஈஸ்வர சக்தி அப்படி ஒர்க் பண்ணுவான்றாரு. ஏன்னா அது ரொம்ப லாஜிக்கா சொல்லி இல்ல, எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. இட் ஹேப்பன்ஸ். அதனால அந்த நம்பிக்கை அந்த குரு மகாத்மாக்கு இருக்கும். அங்க இருக்கோ இல்லையோ, இதுக்கு மொட்டையில இருக்கிற அந்த ஆமை குட்டிக்கு தெரியுமா என்ன? அம்மாவுக்கு தெரியும். அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு பேர் தான் சக்தி பாத், சக்தி பாதம், சக்தி பாதம். அது அப்புறம் கூட ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. சக்தி பாதம்னு சொன்னா குரு வந்து இப்படி அனுகிரகம் பண்ணி தலைமையில கை வச்சாவே சில பேருக்கு டிரான்ஸ்பர்மேஷன் ஆகுறதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் ஆகும்னு எடுக்கக்கூடாது. என்ன, ஈவன் ஆல்ரெடி நிறைய சாதனை பண்ணி ஒரு நிலையில அப்படி வந்து ஸ்டாக்னேட் ஆயிட்டான். ஸ்டாக்னேட் ஆனவங்களுக்கு சீக்கிரம் அச்சட்டுன்னு அப்படி விடுவிக்கப்படும். அது நடக்கும். அது தவிர அசలు சாதனையே பண்ணல, ரொம்ப மந்த அதிகாரிகா இருக்கிறவனுக்கு நடக்காது. சக்தி பார்த்தாவது ஏதாவது கூர்மை. ஆனா அது இருக்கு என்னது சொல்றாரு. இது ரொம்ப விசாரம் பண்ண யோக பரம் ஆயிடும் இந்த விஷயங்கள் எல்லாம். பட் சத்தியம்தான் ஆச்சாரியர் சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் அதனால அந்த மாதிரி ராஜா அமிர்தன் மாறுவான், டிரான்ஸ்பர்மேஷன் வரும் அப்படின்னு சொன்னார். அந்த கான்பிடன்ஸ் ஆச்சாரியருக்கு அவ்வளவு நம்பிக்கை. என்ன அந்த சிச்சுவேஷன், அந்த அம்மா வந்தது, இவருக்கு வந்தது எல்லாமே இஸ் ஏபிள் டு நோ இட். ஒரு ட்ரையல் அண்ட் எரர் ஆகட்டும், சரி பண்ணலாம், வேற என்ன வேலை இருக்கு. போயிட்டாங்க, போயிட்டு அங்க தெரிவிச்சுட்டாங்க. அந்த இவங்க வருவாங்கன்னு முன்னாடி தெரியாது, முன்னாடி சொல்லு. அப்புறம் ராஜமாதா அவங்களுக்கு தெரிஞ்சது வந்தாங்கன்னு, அதனால ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க வர வச்சுட்டு. ஆனா இவன் அவனை சந்திக்க முடியுமா, போய் பார்க்க முடியுமா, என்ன ஆகுமோ அதெல்லாம் அந்த அம்மா கேரண்டியா சொல்ல முடியாது. தெரிவிப்போம். அப்ப என்னாச்சு, இவங்களுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த நடுவில் ஒரு வாரம் டைம் ஆயிருக்கும், 10 நாள் கூட ஆயிருக்கலாம். அந்த ராஜமாதா போய் ஆச்சாரியர் சங்கர்னு பத்தி அம்மா தானே சொல்லிட்டு கேட்பான். கேட்கறதுன்னா யூ கேனாட் டினை, நம்ம எக்ஸ்பிளைன். அதே ஃபர்ஸ்ட் லெசன் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவனுடைய மனசுல வந்து இந்த ஆச்சாரியருடைய பார்க்கல, இந்த ரூபமே இந்த விஷயமே அதே 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 சிந்தன்ல பண்ணி இருக்கா. 10 நாள் எவ்வளோ ப்ரிப்பரேஷன் ஆயிடுது. அது எப்படி நடந்தது அதான் சொன்னார் ஆச்சாரியர். ஆனா அந்த அம்மா ஒரு மெசேஞ்சர் இன் பிட்வீன் இல்லையா. இப்போ அடுத்த இதுக்காக வந்து இன்னொரு ஸ்டெப் மேலே கொண்டு போ. அப்போதான் இந்த ஸோ ரெடியா இருக்கு. இவங்க வந்தாங்கன்னு இப்படின்னு சொன்ன உடனே அமரக சிம்மன் ஆச்சரியமா, அப்படியா ஆச்சாரியர் இதை எழுதி கொடுத்தார எனக்கு படிச்சு காட்ட சொல்லி அப்படின்னு சந்தோஷமா வாங்கும். படி நான் கேட்கிறேன்றானே, கேட்கிறேன். ஆச்சரியம், ராஜமாதாக்கு ஆச்சரியம், எல்லாருக்கும் ஆச்சரியம். அப்படி படிச்சு காட்டினாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே
இன்ஸ்பைர்ட் ஆயிட்டான். ஆனா இன்ஸ்பயர் ஆகி நான் அவரை பார்க்கறதுக்கு வரேன்னு ஒன்றும் சொல்லல. தேவையில்லை. நான் ஆல்ரெடி ஆச்சாரியரோட ஹிருதயத்துல ஸ்திரமா இருக்கான். இப்போ சங்கரர் எழுதி கொடுத்தது என்னன்னா, வேதாந்த மகா வாக்கியங்களை ஏதோ எழுதியிருக்காரு. அதெல்லாம் படிச்சதுனால கொஞ்சம் தான். அதே போதும் அந்த யோக பிரஷ்டனா உள்ள கொஞ்சம் மறைச்சிருக்கிற அந்த ஞானோதயம் ஆயிடுது. அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவரும் சந்தோஷப்பட்டாரு. ஆச்சரியப்பட்டு நமஸ்காரங்கள், என்னுடைய வாழ்க்கையை மாறி போச்சு, என்னுடைய திருஷ்டிகோணமே மாறி போச்சு. அசல் நான் யார் అనేది நான் உணர்ந்த இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான். சரி, வந்த வேலை நடந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டு இவங்களுக்கு எவ்வளோ நிஜமோ என்னமோ நினைச்சிட்டு இவங்க எல்லாரும் திரும்பி வந்தாங்க. வந்துட்டு நடந்ததெல்லாம் ஆச்சாரியர்கிட்ட சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஆச்சாரியர் இப்போ நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பி போகணும், உடனே கிளம்பி போகணும் என்றார். ஏன் இப்படி உடனே கிளம்பி போய் சொல்றதெல்லாம் சொல்லிட்டோம், இப்ப இதுக்கு உடனே இங்க இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பி போகணும்ன்றாரு అనేది அப்புறம் புரிய வைப்போம். ஓகே, கொஞ்ச நாள் கழிச்சு எப்படின்னா, சரி இங்க இருந்து கிளம்பணும், அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாங்க. யாத்திரை எல்லாம் கிளம்பி சில கிராமங்கள் ஊர்ல தாண்டி போக 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 ஜனங்களுக்கு நடுவில் பல விதமான தகவல்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆச்சு? அந்த சன்னியாசி சங்கரரனே யாரோ வந்தாரு, அவரு நம்ம ராஜாவுடைய தேகத்துல பூந்தாரு, அதனால நம்ம ராஜா மாறிட்டாரு. ராஜாவுடைய தேகத்துல பூந்தி சன்னியாசியா இருந்து நிறைய ராஜா ஸ்திரீ போகங்கள் அனுபவிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட அவர் மந்திர திரஷ்டா நிற்கிறேன். அதனால அவன் தான் இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான்னு பல 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 வதந்திகள்னா ஃபேக் நியூஸ், அதான் அப்படி எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அங்க தெரியுது. வேற ஆச்சாரியர்கிட்ட இவங்க ஒன்றும் எதுவும் பண்ணல. ஆனா அப்போதான் இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சுரேஸ்வர பத்மாச்சாரியர் இதுக்கு ஆச்சாரியர் அங்க இருக்கக்கூடாது, கிளம்பி வரணும், உடனே போகணும்னு சொன்னாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் அந்த ராஜா இப்படி இருக்கும்போது அது ரொம்ப சௌரியமா இருக்கே. சில பேருக்கு கரப்ஷன் நடந்துட்டே இருந்த நாட்டுல ரொம்ப சௌரியமா இருக்கு சில பேருக்கு. இப்ப அதெல்லாம் ஒட்டி போச்சு ஜெயில போடுறாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி ஆயிடுச்சு இவங்களுக்கு எல்லாம் இருக்கு. அப்போ ராஜா நம்ம சொன்னபடி கேட்பார், நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு, அப்படி பண்ணுவாரு, இப்படி பண்ணுவாரு. ஆனா இப்போ நம்ம அதெல்லாம் போய் ராஜா மாறிட்டாரு. ராஜா நல்லவனான சில பேருக்கு வயிற்று எரிச்சல். அப்படிதானே இருக்கு கரெக்டா இப்போ. அதனால அவங்க ஏதாவது ஆச்சாரியருடைய உயிருக்கு ஆபத்து ஏதாவது பண்ணணும்னு கூட பிளான் பண்ணுவாங்க. பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சுட்டாங்க. இப்படி எல்லாம் தகவல். அதனால கிடுகிடுன்னு கலந்து போயிடும். நல்லது பண்ணாலும் எதானாலும் கூட லோகத்துல இப்படிதான். ஏன் இப்படி ராஜா மாறிட்டார்? ஏன் மாறக்கூடாதா என்ன? அது ஒரு ஆச்சரியம். ஏன் நாடு மாறணும்? எல்லாம் சனாதன தர்மம் உடைப்போம் சொல்லுவோமே. இது யாரும் உடைக்க முடியற விஷயம் இல்லை. ஏதாவது பண்ணும், உடைஞ்சு போயிடுவீங்க. தர்மத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அந்த சக்தி இருக்கிறதுனால அது பிடிச்சிதான் ராமர் நிக்கிறார் தவிர வேற யாருன்னு பிடிச்சி நிக்கல. அவர் தர்மத்துக்கு இருக்க சக்தி ஒன்னு அதர்மத்தின அடிக்கிறது. டிலே ஆகலாம். சரி, அதுக்கப்புறம் இதான் அங்க விஷயம் நடந்தது. ஒரு தனிப்பட்ட ஸ்டோரி இது. அதுக்கப்புறம் கிருஷ்ண கங்கான்னு இடத்துக்கு, நதி தீரத்துக்கு வந்தாங்க. கிருஷ்ண கங்கா இது கூட காஷ்மீருக்குள்ளதான் இன்னொரு பக்கம் எங்கோ இருக்கு. ரொம்ப அழகான இடம். எவ்வளவு அழகுன்னு, காஷ்மீர்னு சொன்னாவே அந்த இயற்கையுடைய அழகுன்னு காஷ்மீர்.
ஆனா அப்படிப்பட்ட காஷ்மீருக்கு நம்ம போக விடாம எத்தனை வருஷம் அங்க கஷ்டப்பட்டுதான் இருந்து மக்கள் போறதுக்கு கொஞ்சம் வசதி தைரியம் எல்லாம் வந்துச்சு. அது ஏதோ இயற்கையுடைய அழகு மட்டும் இல்ல, வேற ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் வரப்போறது இப்போ. அப்புறம் அங்க கொஞ்சம் காலம் தங்குறாங்க கிருஷ்ணகங்கை இடத்துல. அங்க என்னது எல்லாரும் வேதாந்த சிந்தனையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஏன்னா எல்லாரும் சாதகர்கள் தானே. இந்த திருவண்ணாமலையில போகும்போது கூட அங்க கூட நினைச்ச மாதிரி ஏன்னா நிறைய வாட்டி இந்த பிரயாணம் போறது அலைச்சல் தானே. அதுக்கப்புறம் அங்க எங்கெங்க இருக்கிறது, கிளைமேட் மாறும், நடுவில் இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் அது இதெல்லாம் வரும். அதனால கொஞ்சம் எல்லாம் விட்டுடு. ஆச்சாரியரை சொன்னார்ல, அந்த ஆந்திரால திரும்பி மைசூர் பார்டர்ல இந்த காப்பாலிக்கனை சந்திச்சும் போது என்ன அனுபாத சுரேஸ்வர, எதுக்கு இதெல்லாம் நமக்கு திக்விஜய யாத்திரை இது, இப்படிப்பட்ட லௌகிகர்கள் கூட தாமச புத்தி இருக்கிற இவங்க எல்லாரும் கூட இருந்து நம்ம தபசைக்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கணுமா என்ன சொல்லி கேட்டார்ல, ஞாபகம் இருக்கேன். கேட்டிருப்பார் எனக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. சீரியல்ல உடனே கேட்கல எனக்கு அது தெரியாது. சரி, அப்புறம் ஆச்சாரியர் என்ன இந்த மாதிரி சத்சங்கம் கிளாஸஸ் ஆரம்பிச்சார், ரெகுலர் கிளாஸஸ். அப்புறம் இங்க சில விசாரணை சில பேர் கேட்கிறாங்க. ஒரு பிரம்மச்சாரிக்கு கேட்கிறாரு, எவ்வளவு நாள் இந்த வேதாந்த சிரவணத்தினை ஒருத்தனும் கண்டினியூ பண்ணணும்? இது எல்லாத்தையும் புனதாரண்யக உபனிஷத்துல பதில் வந்துட்டு இருக்குது. எவ்வளவு நாள் செய்யணும் சொன்ன கேட்க, அதுக்கு ஆச்சாரியர் பதில் சொன்னாரு, இந்த அகம் பிரம்மாஸ்மி అని ஒருத்தனுக்கு அந்த அவேர்னஸ், அந்த பிரம்மம் అనేది 3 அவஸ்தைகளுக்குள்ளேயும் அசையாம கலங்கி போகாம விச்சித் இல்லாம, விச்சித் என்ன, அன்இன்டரப்டட் அவேர்னஸ், அதுதான் பிரகாசிக்கிறது. அதுதான் அது உள்ளதான், அது மேலதான் இந்த 3 அவஸ்தைகள் வருது போறது. திறமையில படங்கள் பொம்மை வந்து போற மாதிரி திரை அப்படி இருக்கிற போல் பிரம்மம் நானும் ஸ்திரமா கூட்டஸ்தமா நிச்சலமா இருக்கு. அது அப்படியே ஒரு நிச்சல ஸ்திரமான ஒரு அகண்ட பிரம்மாகார உறுப்பை ஒருத்தனுக்கு வருமோ அப்போ வரைக்கும் இந்த சிரவண மனநங்கள் செஞ்சுட்டே இருக்கணும். சரியா? எல்லா உபனிஷத் கிளாஸ்ல சொல்ற விஷயம், எத்தனை கேள்விகள் வருது, எப்படிப்பட்ட டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்கிறது. சங்கரர் பாஷ்யத்திலே இதெல்லாம் கொண்டு வந்தார். அப்புறம் அது சொல்லி சில பேருக்கு சட்டுன கொஞ்ச நாளில கொஞ்சம் சிரவணம் பண்ணாவே அந்த சித் ஸ்பூர்த்தி வந்து அப்படி என்னது கற்பூரம் பத்தினது போல் பத்திக்கும். ஆனா சில பேருக்கு வந்து மனன நிதித்தியாசனங்கள் అనేది தேவைப்படுறது, இல்லைன்னு சிரவணமே போதும். சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, பக்தியா இருக்கிறவனுக்கு சிரவண மாத்திரேன, அப்புறமா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த வேதமும் சொல்லியிருக்காரு. உத்தமாதிகாரி மந்தமாதிகாரி, அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுவார் இப்படி சங்கரர், ஸ்ரவணான் மனநாத் தியானாத் தாத்பர்யேண நிரந்தரம் புத்தேஹே சூக்ஷ்ம தத்துவமாயாதி ததோ வஸ்தூபலப்யதே. பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஸ்ரவண மனன தியானம் நிதித்தியாசனங்கள் மூலமா அந்த தாத்பரியம் என்னதான் சில வேதம் உபனிஷத்து பேசுறது, இவ்வளவு சத்சங்கம் இத்தனை வருஷம் என்னதான் பேசுறாரு அப்படின்னு திரும்பி ஏதோ ஒரு நாள் ஒரு சொல்றாரு, ஏதோ கதை எடுத்துட்டு இப்படி பேசுறாரு.
அப்புறம் அப்ப என்னமோ ராமாயணம் பேசிட்டாரு. இப்படியே சொல்லிட்டு வேற எதுவும் நினைச்சுக்க கூடாது. தாத்பரியேன அது அந்த தாத்பரியம் நல்ல தாத்பரியம் மோரல் ஆஃப் த ஸ்டோரி. நிரந்தரம் புத்தேஹே புத்தில நிரந்தரம் அது அப்படி இருக்கிற வரைக்கும் சூக்ஷ்ம தத்துவம் ஆயாதி சூக்ஷ்மத சட்டிலிட்டி இன் த அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அது வந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா ஓகே, அது வர வரைக்கும் பண்ணணும். வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இல்ல இருந்துச்சு கற்பூர புத்தன் என்ன ஆகும்? அதஹ வஸ்து உபலபியதே. இருக்கிறது இருக்கிற போல் சத்தியம் தெரிவிச்சாச்சு, தெரிவிக்கப்பட்டது, பிரகாசிச்சது. இங்க பிரகாசிச்சதுன்னு சொல்லல, தெரிவிக்கப்படுறதுன்னு சொல்லல, தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லல, உபலபியதை. கண்ணாடி எங்கிருக்கு தேடு, முயற்சி உபலபியதை. இது என்ன புதுசா எங்கிருந்து கொண்டு வந்தானு? இங்க இருக்கன்னு தெரியல, லபிச்சது. இருக்கிறது லபிச்சது, புதுசா ஒண்ணு வரல, வர வேண்டியதில்லை. அடுத்த இன்னொரு கேள்வி கேட்கிறான், அகண்டாகார விருத்தின்னா என்ன சுவாமி? நான் இப்ப சொல்லிட்டேன் இல்ல, நிறைய பேருக்கு உபனிஷத்துகள் ஒழுங்கா சிஸ்டமேட்டிக் கேட்காத போது அகம் பிரம்மாஸ்மி அகண்ட பிரம்மாகார விருத்தி என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்லணும்னா அன்இன்டரப்டட் அவேர்னஸ். சிம்பிளா வார்த்தை சொல்லணும். ஆனா சங்கரர் என்ன பதில் கொடுக்குறதுன்னா, என்னுடைய எண்ணங்கள் வந்துட்டே இருக்குல்ல, நான் பிரம்மா அనే எண்ணம், அது எண்ணம் தான். இட்ஸ் எ தாட், விருத்தி. அது எப்போ என்னுடைய அஸ்தித்வம், என்னுடைய உனித்தி, இன்னைக்கு தெலுங்கு, என்னுடைய இருப்புதல் மொத்தத்தினை அப்படி வியாபிக்குமோ, ஆக்சுவலி இது விருத்தி ஞானமே தவிர விருத்தி வியாப்தி இல்லைன்னு சொல்லும் வேதாந்தம். இப்ப நான் உங்களுக்கு புரியறதுக்காக சங்கரர் கொடுத்த பதில்னு சொல்லிட்டு இருக்கேன். பல வியாப்தி இல்லைன்னு, பல வியாப்தி பத்தி சொல்ல, விருத்தி வியாப்தி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது இப்போ மொத்தத்தினை அப்படி வியாபிச்சுன்னு விருத்தி வியாப்தி தான், பல வியாப்தி பத்தி சொல்லல இந்த விஷயத்துல. இந்த பாயிண்ட்ஸே உங்களுக்கு புரியாது, பட் எனக்காக சங்கரர் கொடுத்த ஆன்சர் ஏதோ கேட்கறாங்க அவங்களுக்காக சொல்றேன். எனக்கு இப்போ கூட அந்த கேள்வி வந்தது, ஜஸ்ட் 1 week பிஃபோர். ஸோ விருத்தி வியாப்தி என்னுடைய இருப்புதல்னு மொத்தம் அதுதானே, அது வியாபிக்கணுமா, வியாபிச்சு என்ன பண்ணும்? இந்த விருத்தியே அகம் பிரம்மாஸ்மி, என்னுடைய இருப்புதல் மொத்தம் ஒன்னாய் போச்சு, மெர்ஜ். அப்படி அது ஒன்னாவா இருந்தது. உனிக்கு வேறில்ல, அகம் பிரம்மான்னு சொல்றது வேறில்லை. ஆனா அந்த விருத்தியே இந்த மொத்தம் சத்துன்னு அப்படி வியாபிச்சது. புரியலன்னு பரவாயில்ல, கஷ்டப்பட வேண்டாம். அதுக்கு பேரு தான் அகண்டாகார விருத்தி, அன்இன்டரப்டட். இது அப்படி சட்டுன்னு புரியறது இல்லை. நான் இது உங்களுக்கு சொல்றதுக்கே எனக்கு கஷ்டம், அந்த விஷயத்தினை விவரிக்கிறது. சாஸ்திரத்துக்கு ஆச்சாரியருக்கு சிலது எப்படி இவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றது అనేది கஷ்டமே. என்ன, அது அவ்வளவு சுனிசுத்தமா இருக்கு, சட்டில இருக்கு. வேற ஏதாவது பத்தின சொல்லலாம், இந்த நான் అనేది பத்தி சொல்ல முடியாது. ஆனா சாஸ்திரம் குரு முயற்சி பண்றாங்க. அது ஆக்சுவல் அந்த சூக்ஷ்மத்துவம் சொன்னார். எப்படி சூக்ஷ்மத்வாத்து வஸ்து உபலபியதே, எவ்வளவுக்கு உன்னுடைய மனசு சூக்ஷ்மமாகிறது, சட்டில்,
alert and grasping, அப்போ அது நடக்கும். இங்கிருந்து எவ்வளவு வாட்டி எத்தனை சொன்னா கூட. அப்ப அந்த சூக்ஷ்மமான மனசு அது என்ன பண்ணணும் சார்? அதுக்கு நிறைய பண்ணணும். அதுக்குதான் நிறைய சொல்றது. அதுக்கப்புறம் அது ஆயிடுச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சரியா? இதே அகண்டாகார விருத்தி. அதுக்கப்புறம் அது அப்படியே அதுன்னு சில வாட்டி நிதித்தியாசனம் கூட சொல்லுவோம். பட் நிதித்தியாசனம் வில் பி டிஸ்கஸ்ட் இன் டிஃபரெண்ட் ஆங்கிள் ஆல்சோ. அது இப்ப நான் பேசல. சரி, அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. நமக்கு தெரிஞ்ச உதாரணம் இங்க இருக்கு. இப்போ அது எடுக்க வேண்டாம். நான் வந்து இப்போ இது பார்த்தேன், கண்ணு பார்த்துச்சு. குடம் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. சாஸ்திரத்துல குடம் தானே. ஓகே, அந்த குடம் பார்த்த உடனே முதல்ல வந்து எஸ் இது கிளிப்பு காட்டிட்டு கிளிப்பு பார்த்து கிளிப்பு தாட்டு ஏற்பட்டுச்சு உங்களுக்கு முதல்ல. ஓகே, என்னுடைய எண்ணம் கிளிப்புடைய ஃபார்ம்னு எடுத்துக்கிச்சு முதல்ல. அப்புறம் வேற ஏதாவது பொருள் பார்த்தா உடனே இதோட ஃபார்ம் உங்கள் தாட் இந்த ஃபார்ம் எடுத்துக்கிறது. சரி, அந்த தாட் இந்த ஃபார்ம் எடுத்துக்கலன்னா அங்க விஷயம் தெரியாது, அறிவு ஏற்படாது. அதேபோல் ரிவர் நதி வந்து சமுத்திரத்துல கலந்ததுக்கு அப்புறம் சமுத்திரத்துடைய ரூபத்தில் நதி எடுத்துக்கிறது. பாருங்க, ஒரு உதாரணம் அப்படி வந்து இங்க வந்துட்டோம். இந்த அகம் అనేది வந்து அது விருத்தியா இருந்தா கூட அது வந்து சத் தனம், அனந்தம், அன்லிமிட்டெட் இருப்புதல் இருக்கேனே இதுல கலந்து போச்சுன்னா என்ன இருக்கு? அப்புறம் சத்து தான் இருக்கு. அதுக்கப்புறம் பல வியாப்தி ஒண்ணு கிடையாது. அவ்வளவுதான். இப்படியானே சொல்லி இதே விதமா இந்த மனசு வந்து அனந்த சத்தா ரூபத்தின்னு எடுத்துக்கிட்டு விருத்தி வியாப்தி மட்டமா எடுத்துக்கிட்டு அது அப்படியே இருந்தா அதுக்கு பேர் அகண்டாகார விருத்தின்னு சொல்லுவாங்க. நிறையவே சொல்லியாச்சு. அப்புறம் அடுத்த இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. அப்போ நிதித்தியாசனம் இப்படி ஓகே, இந்த அப்புறம் நிதித்தியாசனோடு பேசுவாங்களே, இந்த நிதித்தியாசனம் பண்ற சாதகன் ஒருத்தன் அப்படின்னு அன்இன்டரப்டட்னு சொல்லிட்டீங்க. அது எப்படி சார் சாத்தியம்? நானும் சமைக்க வேண்டாமா? எங்க வீடு பார்க்க வேண்டாமா? எங்க வீட்டுல இருக்கிற மக்கள்னு பார்க்க வேண்டாமா? எலெக்ஷன் பார்க்க வேண்டாமா? அதுல ஓட்ஸ் இதெல்லாம் பலது இருக்குல்ல. பாருங்க கேள்வி. இவன் எப்படி கேட்கிறான்னா நித்திய அனுஷ்டானம் எப்படி செய்ய முடியும்னு கேட்கிறான். ஏன்னா அந்த காலத்துல நித்திய அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம். காலையில இருந்துச்சு இது பண்ணு அது பண்ணு, அப்புறம் இது பண்ணு அது பண்ணு, அவகோசம் பண்ணு, இப்படி நித்திய அனுஷ்டானம்னா இப்போ என்ன சொல்லணும்? ஏந்திக்கணும், காஃபி போடணும், ஃபர்ஸ்ட் காஃபி போடணும், அதுக்கப்புறம் வெளியில வந்து பால் பேக்கெட் கொண்டு வரணும். இதெல்லாம் அனுஷ்டானம் ஆகி போச்சு. இப்போ அப்படி பண்ணி இப்படி பண்ணி இதோ அதான் அந்த நித்தியம் செய்ய வேண்டியது அது இருக்குல்ல, அது எப்படி பண்ணுவான் அப்படின்னு கேட்கிற. அங்க வந்து இது அப்போ யாருக்கு சொல்றாங்க தெரியுமா? இது கொஞ்சம் ஹையர். நித்திய அனுஷ்டானம் எல்லாம் கூட கிரகஸ்தனா இருக்கிறவனுக்கு. ஒன்ஸ் யூ கிராஸ் தட் லெவல் ஆஃப் தி வர்ண தர்மம் இனியோ இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆசிரம தர்மத்துல நவ் ஐ டிரான்செண்டட். எனக்கு இந்த நித்திய அனுஷ்டானம் இது எல்லாமே தேவையில்லை, முக்கியம் இல்லைன்னு சொல்ல, தேவையில்லை. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. தேவையில்லை, மனசு முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது, தேவையில்லை. அப்போ அவனுக்கு இங்க சங்கரர் வந்து சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் అని ஒண்ணு எழுதியிருக்காரு. ஐயா என்ன பேரு சார், பெருசா எப்போ சொல்லி தர போறீங்க? தெரியாது, நானே பார்த்து படிச்சது இல்லை, கேள்விப்பட்டிருப்பேன். எங்க படிப்போம்? சுவாமிஜி ஏதோ சிலதெல்லாம் அப்படி இப்படி சொல்லி கொடுத்தாரு. அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஏதோ சக்தி தகுந்த கொஞ்சம்
சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் அதுல சொல்றாரு. ஞானைக நிஷ்டா நிரதஸ்ய பிக்ஷோஹோ. భిక్షుకి భిక్షుன்னா ಅವರು ದೃಷ್ಟ ಸನ್ಯಾಸಿ. సన్యాసి என்னோட దృష్టిలో రిటైర్డ్ పీపుల్ ఆర్ సన్యాసి. జ్ఞానైక నిష్ఠా నిరతస్య భిక్షో. జ్ఞానం తప్ప அவனுக்கு நிஷ்டா வேற என்ன நித்தியானுஷ்டானம். நைவாவகாசோ ஸ்ரீ கர்மதந்திரே. அங்க கர்மதந்திரத்துக்கு அங்க இடமே இல்லை, தேவையில்லை. ததேவ கர்மாஸ்ய ததேவ சந்தியா. அதேதா சந்தியாவந்தனம், அதேதா அக்னிஹோத்திரம். ததேவ சர்வம் ந ததோன்யதஸ்தி. அந்த ஞான சிந்தனையே அனுஷ்டானம். ததேவ சர்வம் ந ததஹ அன்யஹ அஸ்தி. வேறு தேவையில்லை. அவசரப்படாது, கவலைப்படாது, பயப்படாது. இப்போ இந்த நிலைக்கு நீ வந்தா அதனால இன்னொரு வரி கூட இருக்கு. ஸ்வரூபரூபே மனஸ்தானம். அதுக்கு சம்பந்தம் இல்லை, தனி ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸ்வஸ்வரூபே மனஹ ஸ்தானம் ஏவ அனுஷ்டானம் அனுஷ்டானம் ததிஷ்யதே. இது விவேக சூடாமணியில பகவான் பக்தின்னு என்ன தெரியுமா? ஸ்வஸ்வரூப அனுசந்தானமேவ பக்தித்யபிதீயதே. நீ எவ்வளவு பக்தி பண்ணி கூட ஸ்வரூப அனுசந்தானம், நீ யாரனே உன்னோட ஸ்வரூப சிந்தனைக்கு வரலன்னா, அதெல்லாம் உனக்கு வடிவு காட்டி உதவி பண்ணலன்னா நீ எவ்வளவு நாளுக்கு வேஸ்ட். ஸோ பக்தி என்ன ஆக்சுவலி இதுதான், ஸ்வஸ்வரூப அனுசந்தானம். அதேதான் ஸ்வஸ்வரூபே மனஸ்தானம் அனுஷ்டானம். அது கஷ்டமா இருக்கு, அப்ப அனுஷ்டானம் பண்ணிட்டு விடாத, அதை தயார் பண்ணும். இல்ல ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணும். அப்புறம் கடைசி ஒரு கேள்வி மட்டும் சொல்லி நிறுத்துறேன். அப்புறம் கேட்க, அது எப்படி அந்த ஆத்மா அனுசந்தானம் ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் அது எப்படி பண்றது அப்படின்னு கேட்கிறேன். ரொம்ப வேல்யூபிள் வேதாந்திக். ஏன்னா அவங்க அதானே முக்கியம். இந்த திக்விஜய யாத்திரை எந்த ஊர் போனோம், எங்க சாப்பிட்டோம், அதெல்லாம் இல்லை. குரு இங்க இருக்காரு, கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது. சந்தேகம் வரும்போது சந்தேகங்களுக்கு மனநம் ஆயிடும். அது எப்படி பண்றது? அதுக்கு சொல்லலாம், சரியா? நான் சுருக்கி பதில் கொடுத்துட்டு இருக்கேன். ஆன்சர் சங்கரர் சொல்றாருன்னு நினைச்சுக்கோங்க. என்ன எல்லாம் அவர்களுடைய தானே, இதுல சொந்தம் எதுவும் இல்லை. ஒரு ஆங்கிள் திருஷ்ய விவேகத்தினால, திருஷ்ய விவேகம் புஸ்தகம் படிச்சோம், இங்க இல்ல, படிச்சு எல்லாம் வச்சிருக்கோம். அங்க ஸ்டோர் ஹவுஸ்ல இருக்கு, ஸ்டோர் ரூம். யாராவது திறந்துக்கலாம், யாராவது எடுத்து. சொந்த லாக்கர் போல் இல்லை. என்ன சொல்றாருன்னா, மனசுடைய கவனம், அலர்ட்னஸ் அண்ட் அட்டென்ஷன் இல்ல, அலர்ட்னஸ். மனசுடைய கவனம் நிதானமா அந்த இருப்புதல். நான் இருக்கேன், நான் இருக்கிறது டைரக்டிங் டுவர்ட்ஸ் த பீயிங்னஸ். இங்கிலீஷ்ல சொல்லணும். அதே முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அகண்ட விருத்தின்னு சொல்லும் போது பேசுவது, கிரமமா டைரக்ட் அலர்ட்னஸோட பீயிங்னஸ் இல்ல. பீயிங்னஸ் என்ன அர்த்தம்? ஈஸ்னஸ் அர்த்தம். புரியணும். ஈஸ்னஸ் ஆர் வேணுமன்னா சித்து அகண்ட பிரக்ஞ. கவனத்தினை, மனசுடைய கவனத்தினை
அடிக்கடிக்கு மறுபடியும் டைம் இருக்கும் போதெல்லாம், தெரியும் போதெல்லாம், எப்பப்பெல்லாம் மனசுல வேற எங்கெங்க ஓடுறதா உடனே அப்பப்பவே எத்திர மனோ யாத்தி. மனசு எங்கெங்கில்ல போது அங்கில்ல. யதோ யதோ நிஷ்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம். 6வது அத்தியாயம் தியானம் நிதித்தியாசனத்துல கிருஷ்ணர் எப்பப்பெல்லாம் மனசு செஞ்சலமாயி ஸ்திரமா இல்லாம அப்படி போறதோ தத்தோ அப்பப்போ அங்கிருந்து நியமியது பாபா பின்னாடி போகக்கூடாது, அதிகமேல போகக்கூடாது, நியமியது. அதேதான் இங்க 3 சொல்லிட்டு இருக்க. பீயிங்னஸ் ஆர் ஈஸ்னஸ் சத் சத் இல்ல சித், அகண்ட பிரக்ஞா, அகண்ட சத்தா, ரெண்டுதானே சத்து சித்து. அதுக்கப்புறம் ஆனந்தம் பத்தி சொல்ல வேண்டியதில்லை, அங்க இருக்கிறது ஆனந்தம். ஏன்னா அது அகண்டமா இருக்கிறதுனால. கண்டம் இருந்தாத துக்கம், அகண்டத்துல சுகம். அதனால்தான் நித்திரைக்கு போறோம். இப்ப கூட போய் வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு தூங்குவோம், அகண்டத்துக்குள்ள. சரி, இன்னும் கூட இருக்க சில கேள்விகள் அடுத்த சத்சங்கத்துல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.